ஸ்ரீதர் சார், குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் சேரவிருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்? சின்ன பிள்ளை கூட தெரியும், நடக்க போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் தனித்தனியாக கட்சி நின்று அதிமுக நிற்கிறனா ரெடி, எல்லாம் ஒன்றா நிற்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சொல்கிறேன் சொல்லி முடிஞ்சுமோ உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஒரு கூட்டணி இருக்கும்போது சார், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இன்னொருத்தர் ஓடுறாரு, அவரை மிஞ்சி ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறதான சார் ஒரு யுக்தி தானே சார் ஒரு வீரனுடைய ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கனுடைய யுக்தியாக இருக்க முடியும். ஒரு தேர்தல் வருது 2026 சட்டமன்ற தேர்தலில், காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். காலங்காலமாக அந்த கூட்டணி வச்சு தான் ஒவ்வொரு கட்சியிலும் போட்டியிடுது. நீங்கள் நல்லா உங்கள் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் தேனும் பாலும் வாரா ஓடுது, தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்குன்னா ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதிமுகவும் பாஜகவும் போட்டதுனால இது ஒரு தோல்வியுற்ற கூட்டணி, இது ஒரு மக்களால் அங்கீகரிக்க முடியாத ஒரு கூட்டணின்னு சொல்கிறீங்களா? சந்தோஷப்பட வேண்டியதான். நீங்கள் உங்களுக்கு நல்லது தானேப்பா. 2024 நீங்கள் ஜெயிச்சிடலாம்ல, எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த கூட்டணி ஆமாம் இப்படி தான் இருக்கணும், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படணும்ல. நீ ஏங்க பதறீங்க? என்ன பதட்டம் உங்களுக்கு தான் சரி ஓகே இந்த கூட்டணி ஒவ்வாத கூட்டணி, இது மக்களால் ஏற்றுக்கொள்ள அவங்க சந்தோஷப்படுற மாதிரி தானே சார் தெரியுது. ஏன்னா 200ல இருந்தவங்க இப்போ 234 தொகுதியிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. நான் சொல்றேன், சொல்லட்டும், பாராட்டுக்கள், ஜெயிச்சுட்டு வாங்க, பாராட்டு. நான் இந்த நிமிஷம் பாராட்டுறேன் சார் உங்களை. 234 ஜெயிங்க, அவங்களுடைய நம்பிக்கை கூடிட்டே தானே போகுது. அது நம்பிக்கை நேரம் தரேன் சார், அது நம்பிக்கை, அதே தான். திஸ் நம்பிக்கை அப்ளிகபிள் டு ஆல் பார்ட்டிஸ். இதே நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் முன்னெடுப்பு. சூழல் எப்படி இருக்குன்னு என்ன, அதாவது ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு சூழல், நான் சொல்கிறத எடுத்துக்காதீங்க. நீங்கள் பத்திரிகையாளர் தானே, உங்கள்கிட்ட எத்தனை ஏஜென்சி இருக்குது, எத்தனை மீடியா இருக்குது, எத்தனை ரிப்போர்ட்டர் இருக்காங்க. அடித்து இப்படி தட்டினீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பேட்டி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். கேளுங்க, கள நிலவரத்தை கேளுங்க. ஃப்ராங்காக பயாஸ்ட் இல்லாமல் ஓப்பனாக ஃபேர்னஸாக சொல்லுங்கள். அங்கே கலைஞர் அதிமுக பாஜக கூட்டணி தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிற 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன். சொல்லுங்கள், அதுக்கு பிறகு நான் பேசுகிறேன். ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்கிறேன், நான் இருக்கேன். போன சர்வேல வந்துச்சு 69% இல்லைன்னு ஆதரவாக தானே வந்துச்சு. நான் பேசுகிறத நீங்கள் எடுத்துக்கங்க. இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் 10 நிமிஷம், நான் இப்போவே சொல்கிறேன், கருத்து சொல்லுங்கள் சார். அதான் இதை எடுத்துங்க. தொண்டர்களும் அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் இணைந்து தேர்தல் பணியை செய்து முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாங்க. பூத்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. அப்புறம் பொதுமக்களும் திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய, திமுக கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான கூட்டணியை அமைங்கப்பா, நீங்களாம் சண்டை போட்டு கிடைக்காதீங்கன்னு சொன்ன பொதுமக்கள், அவங்கெல்லாம் கட்சி சாராதவங்க, நடுநிலையாளர்கள், அவங்களாம் என்ன சொல்கிறது தெரியுமா? பரவாயில்லப்பா, இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்போது இந்த மாதிரி கூட்டணி வச்சு ஒரு பெரிய கூட்டணி, பெரிய கூட்டணி அமைங்க. இப்படி போகும்போது இப்போ என்ன தெரியுமா ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்கு? வர்ற சட்டமன்ற தேர்தல் இருமுனை போட்டி, பெருவாரியாக இருமுனை போட்டி. அது அதிமுக தலைவரான ஒரு கூட்டணி, அதில் விஜயும் வருவார், வர வேண்டும். அடுத்தது திமுக தலைவரான, ஏன் வரணும்? வரணும், காலத்தின் கட்டாயம் வரும். அவருடைய தலைமையில் அமைக்கணும்னு தானே அவர் விரும்புவாரு. ஏன் வரணும்? யாரு? விஜய். அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தான் தலைவராகணும், அவர் தான் சீஃப் மினிஸ்டராங்கிறது நியாயம் சொல்றாரு. நாங்க எப்படி சொல்றோம்னா, மக்கள் என்ன சொல்றாங்க, ஏப்பா திமுகவை நீங்க இறக்கணும்னா பொதுமக்கள் சொல்றாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னா பொதுமக்கள். நீங்க திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னா ஏன்பா சண்டை போட்டு இருக்கேன், அந்த ஆட்சி நல்லா இருக்குது, அதே தொடர்ந்து நடக்கட்டும். அவங்க என்ன சொல்கிறது? அவங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு போப்பாங்க. நீ யாரையும் கூட்டணி சொல்ல வேண்டியது. மக்கள் நேராக போய் மௌனமாக போய் மௌன புரட்சி பண்ணி ஓட்டை போட்டுட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி நடக்குது. வரியெல்லாம் இல்லை, அது நடக்கத்தானே போகுது. வரியெல்லாம் இல்லை, தானே போகிறீங்க. வரியெல்லாம் கிடையாது. சொத்து வரியெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க, வீட்டு வரியெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க, ஆமா ஆமா, தண்ணி வரியெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. 67 பேர் அந்த கள்ளக்குறிச்சியில் சாகலை.
கள்ளச்சாரத்தை குடிச்சு சாகலை, எல்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருக்குது. அதனால் வர 26 தேர்தலில் உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு போட்டு போகிறாங்க. சந்தோஷப்படுங்க. அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் பண்ணுங்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், நாங்கள் இந்த கூட்டணி ஜெயிக்கும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதுதான் சார் நல்லது. இது நாங்கள் நம்புகிறோம், மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நம்புகிறோம், செய்கிறோம். அது வழியாக போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் இது முறியடிக்கணும்னா களத்துக்கு வாங்க, களத்தில் சொல்லுங்கள். எப்படியும் தேர்தலில் வந்து பரப்புரை பண்ண போறோம். இப்போ தாவேகா இந்த கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா? என்னுடைய தனிப்பட்ட 45 வருஷமா அதிமுக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் இந்த சூழ்நிலையில் அவர் கட்சியை வளர்க்கணும், அவர் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், அவருடைய எண்ணங்கள்லாம் கரெக்ட், நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில யதார்த்த உண்மைகளை புரிந்து கொண்டு, சில யதார்த்த நிலைமையை அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காருங்களே சார். சார் இருக்கட்டும் சார். சார் தேர்தல் அரசியல் வந்து தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல் இல்லை சார். தேர்தல் வந்து சில கூட்டணி வைக்கிறோம் தேர்தலுக்காக. அரசியல் தேர்தல் வந்து கூட்டணியாக வச்சிருக்கோம், அது வந்து தேர்தலுக்கான அரசியல். கட்சி அரசியல் வேற. முதல் தேர்தலில் அவர் இந்த முடிவு எடுப்பாருங்க. இங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கு. அதே கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாக நிற்கிது. ஏன்னா அது தேர்தல் அரசியல். அப்போ வந்து நீங்கள் இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கீங்களே, இங்கே வந்து தனியாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஸ்டேட்டில் அப்படி நடத்துகிறாங்க, அது அரசியல். அப்படி தான், அதுதான் தேர்தல் அரசியல். அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறு இருக்கும். உங்களுடைய கொள்கை வேறு இருக்கும், எங்களுடைய கொள்கை வேறு இருக்கும். ஆனால் தேர்தல்னு வரும்போது ஒரு சிச்சுவேஷனில் எதிராளிகள் எப்படி இருக்காங்களோ அந்த எதிராளிகளுக்கு நிகராக அதற்கு மேலாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாணக்கியத்தனம், அரசியல் வியூகம், அரசியல் நடைமுறை. அதுதான் காலங்காலமாக நடந்து வருகிறது, அதுதான் இன்றும் நடக்கிறது. வர்ற 2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை அமைக்கும். அதற்கான நடைமுறைகளும் அதற்கான பேச்சுகளும் அதற்கான முத்தாய்ப்புகளும் அதற்கான எண்ணங்களும் ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வரவேற்கிறார்கள். இதுதான் நிதர்சனம் உண்மை. கேட்கணும்னா இன்னும் கூட சொல்கிறேன், இந்த டிபேட் முடிவுக்குள்ளே கேட்டு சொல்லுங்க. ஓகே.